ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் எப்படி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை ஒத்துக்க வைக்கிறது. ஸோ அதுக்கு பதில் என்னென்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். என்கிட்ட கேட்டால் அது முடியவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் அம்மாட்டையோ அப்பாட்டையோ வந்து இதை சொல்லணும். இது வந்து ஹெல்த்துக்கு இப்படி, சயின்ஸ் இப்படி சொல்லுது, டாக்டர்ஸ் இப்படி சொல்கிறாங்க. ஓரளவுக்கு சொல்லி பார்க்கலாம். ஆனால் கேட்காட்டி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு டெய்லி 1/2 கிலோ பீஃப் வேணும், 3 முட்டை 6 முட்டை சாப்பிட்ணும், வீட்டில் எங்கே ஒத்துக்குவாங்க. ஸோ உங்கள் ஆப்ஷன்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கிரியேட்டின் வேணாம் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பொய் சொல்லக்கூடாது. பட் வேறு வழி இல்லை நமக்கு. பெஸ்ட் ஆப்ஷன் வெளியே எங்கேயே மூவ் அவுட் பண்ணி. இப்போ நான் வந்து எனக்கு 2 வீடு உண்டு, இன்னொரு வீட்டில் இருக்கிறேன். இங்கே 400 கிராம் பீஃபு, 6 முட்டை எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ வீட்டில் ஒரு சின்ன ஒத்துக்க மாட்டாங்க. வேறு என்ன பண்ண, இதை நம்ம பார்த்தாகணும். ஸோ வீட்டில் வந்து ஒத்துக்க வைக்கணும்னா நீங்கள் வந்து புரிய வைக்கலாம். அம்மா எனக்கு இது இப்படி தேவைப்படுது, என்னோடய டெஸ்டாஸ்டரோனுக்கு இது தேவைப்படுது, ஹெல்த்து நீங்கள் வேணால் நெட்டில் பாருங்கள், டாக்டர்ஸ் எல்லாம் இப்படி சொல்கிறாங்கன்னு ஓரளவுக்கு ஒத்துக்க வைக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து நார்மல் பீப்புள், அவங்களுக்கு புரியாது. நார்மல் பீப்புள் நான் இதை அவங்களை குறை சொல்ல அவங்களுக்கு வேறு பெட்டராக தெரியாது. ஸோ நம்ம ஒரு அளவுக்கு தான் ஒரு ஆட்களை சொல்ல முடியும். அதுக்கு அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ வேறு என்ன பண்ண, அவங்களுக்கு அதோட பெட்டராக தெரிய மாட்டேங்குது. நான் வீட்டில் சொன்னால் கூட நெட்டில் எடுத்து பாருங்கள், ஆண்ட்ரூ ஹியூபர்மேன்லாம் என்னெல்லாம் போட்டிருக்காரு, என்னெல்லாம் எல்லாம் பாருங்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க நான் சொல்ல தான் சரி, ஓகே. எல்லாருக்கும் ஒரு ஈகோ, என்ன பண்ண. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். எனக்கு ரைஸும் பீஃபும் வேணும்னு சொல்லுங்கள். பீஃப் நிறைய சாப்பிடுங்க, இது ஹாம்ஸை சொல்லியிருக்கேன் வீடியோவில். ஸோ அப்படி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பணம் சம்பாதிச்சுட்டு எப்படியே மூவ் அவுட் பண்ணிடுங்க. நான் இப்போ கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ் நான் மூவ் அவுட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஆகிட்டு ஃபுல்லாக மூவ் பண்ண. ஆனால் இருக்கணும், அம்மா அப்பா மேலே எப்போவுமே ஒரு பாசம், ஒரு இதெல்லாம் இருக்க தான் செய்யணும். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அவங்க நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஒத்துக்காட்டி நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம லைஃப் தான் நம்ம பார்த்துக்க முடியும். ஆனால் எப்போவுமே ஒரு கிராட்டிடியூட் வச்சுக்கோங்க அவங்க மேலே, இவ்வளோ நாள் நம்மளை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் அம்மா அப்பா பேரண்ட்ஸை ஒத்துக்க வைக்கிறது, வீட்டில் ஒத்துக்க வைக்கிறது சில வீடுகளில் ஈஸியாக இருந்துடும். சில வீடுகளில் இப்போ நான் எங்கள் வீட்டில் எப்படியாவது அடம் பிடிச்சாது, எப்படியாவது பீஃப் வேணும்னா சிக்கன் வேணும்னா எல்லாம் வாங்கியே தீருவேன். வேறு வழி இல்லை. நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ரோட்டீன் தேவைகள் தானே ஆகும். நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும்போது அப்படிலாம் அம்மா அப்பா பண்ணாத, கரெக்டு தான். ஆனால் நான் எப்படியாவது பேசி எடுத்து எப்படியாவது பண்ணணும். நமக்கு வேறு வழி இல்லை. இல்லாட்டி நம்ம மூவ் அவுட் பண்ணி நம்ம லைஃப்பை தான் நம்ம பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் கூட நீங்கள் டயட்டெல்லாம் அவ்வளோ பார்க்காதீங்க. ஜிம் போங்க, அதெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அவங்களும் ரொம்ப நோட்டெலாம் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு ஃபுல் ப்ரோட்டீன் டயட்டை கொண்டு வந்துடுங்க. வேறு ஏதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வீட்டில் அப்படி பெருசாக எனக்கு எதுவும் தெரியலை. மேபி ஸ்கூல் காலேஜஸ்க்கு அனுப்புவாங்க, அது எதுவும் பண்ண முடியாது. அது நீங்களாக பணம் சம்பாதிச்சு தான் வேறு எதுவும் பார்க்க முடியும். ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வேறு எல்லாம் நீங்களே பண்ணலாம். சரி, ஓகே கைஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீட்டில் ஒத்துக்காதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே அழகாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஐ எம் ஃப்ரம் நாகர்கோவில், சைனிங் அவுட்.